அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு தூக்கிய சிஏஜி அதிகாரிகள், இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு இல்லையா, இன்னும் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழ்நாட்டில் கணக்கு வழக்குகள் அனைத்துமே திமுகவுடைய அரசு ஆண்டக்கூடிய அளவிற்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கணக்கு வழக்குகள் அனைத்தையுமே சிஏஜி அதிகாரிகள் மூலமாக கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அதிரடியாக திமுகவுடைய தலைமையகம் வசமாக சிக்கியிருக்காங்க. அனைவருக்குமே தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல், கொள்ளை, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகளும், ஸோ உண்மையிலே அதிக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களை மெகா ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய புகார் எழுந்திருந்த நிலையில், இந்த புகாரின் அடிப்படையில் இந்த சட்டப்பேரவை முடிந்த உடனே பார்த்திங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் பல்வேறு அமைச்சருடைய வீட்டில் சிஏஜி அதிகாரிகள் சோதனை நடைபெற்றிருக்கு. அதுவும் முக்கியமாக திமுகவுடைய தலைமையகத்தில் நடந்திருக்கு. அனைத்து துறைகளிலுமே பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இந்த சோதனையின் அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இப்போ பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயே முதல் முறையாக டாஸ்மார்க் உடைய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக சிஏஜி அதிகாரிகள் தான் பார்த்திங்கன்னா இப்போ கண்டறிந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 45,000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா இதில் முறைகேடுகள் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிஏஜி அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தான் இதில் வச்சுருக்காங்க. முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்டம் கிட்டத்தட்ட முடிய போகுது. பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ திடீர்னு டெல்லிக்கு தூக்கியிருக்காங்க. அவர் மீது சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய வழக்குகள் இவர் மீது இருக்குது. இந்த வழக்கின் அடிப்படையில் இவர் மீது சிபிஐ விசாரணை நடைபெற்றிருக்கு. இந்த சிபிஐ விசாரணை அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்தது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைத்திருக்கு. ஸோ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது. அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்திங்கன்னா இப்போ சிஏஜி அதிகாரிகள் நடந்திருக்காங்க. அதுமாரி உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காங்க. ஸோ அவருடைய வீடுகளிலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய விதமான திட்டங்கள்லாம் செயல்படுத்தி இதில் பார்த்திங்கன்னா மக்களுடைய பணங்களை எக்கச்சக்கமான பணங்களை கொள்ளடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சிஏஜி ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் அதிரடியாகவும் பதறப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே வந்திருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தி தந்திருக்கு. இருந்தாலுமே செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.